அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுடைய உள்ளாடை விளம்பரங்கள்லையும் பெண்கள் காட்சி பொருளா வரக்கூடிய பல விளம்பரங்களை நம்ம பார்க்குறோம். இது இந்த காலத்துல சகஜம்தான் அப்படின்னு நம்ம இதை இயல்பா கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த சமூக சூழல் உருவாக்கின பல விஷயம் ரொம்ப நேரெதிராக நிற்கக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஒரு பக்கம் கடுமையான உழைப்பை செலுத்தி தங்களுடைய திறமையால பெரிய பெரிய பதவிகள்ல பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கிற பெண்களை பார்க்குறோம். இன்னொரு புறம் பெண்களை அழகு பொருட்களா ஒரு அழகு பதுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை பார்க்குறோம். இதுல ரொம்ப வருத்தம் தர விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட விளம்பரங்கள் வேலை செய்யக்கூடிய பெண்கள், நடிக்கக்கூடிய பெண்கள், அவங்களுடைய உழைப்பு ரொம்ப கடினமானது. ஆனா அவங்க உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமோ அந்த உழைப்போ முன்னிறுத்தப்படுவதில்லை. அவங்க வெறும காட்சி பொருளா ஒரு அழகு பொருளா அப்படிதான் முன்னிறுத்தப்படுறாங்க. சரி, ஆதி காலத்துல எப்படி இருந்தது பெண்கள் நிலை? அப்ப பெண்களை அடிமைப்படுத்தி இருந்தாங்களா, இல்ல அழகு அப்படின்ற கோட்பாடுக்குள்ள இருந்தாங்களா? ஆய்வுகள் என்ன சொல்லுது, சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லி இருக்கு, என்ன ஒரு மாபெரும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். கடந்த காலத்துல, அதாவது காலத்துல மனிதர்கள் காடுகள்ல குழுக்களை பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அப்போ பெண்களுடைய பங்கு மிகவும் மிக முக்கியமானதா இருந்தது. பல ஆய்வுகள் முன்னாடி சொன்ன தகவல்கள் என்ன அப்படின்னா, பெண்கள் சேகரிச்சாங்க. அவங்க சேகரிச்ச உணவு ஒரு நாளைக்கு 60-80% முக்கியமான உணவா இருந்தது. ரெண்டாவதா பார்த்தோம்னா, பெண்கள் மூலிகைகள் பயன்பாட்டை தெரிந்து கொண்டார்கள். மூலிகைகளை வைத்து நோய்களை தீர்க்க, காயங்களை ஆற்றுப்படுத்த பெண்கள் கற்றுக்கொண்டு மூலிகைகளை பயன்படுத்தினாங்க. குழந்தைகளை வளர்த்தாங்க, நல்லபடியா பராமரிச்சாங்க. சமூக உறவுகளை உருவாக்கி மேம்படுத்தினாங்க. இதெல்லாம் பெண்கள் அந்த காலத்தை செய்ததா பல்வேறு ஆய்வு நிரூபிச்சிருக்கு. ஆனா அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த, முக்கியமான ஒரு உண்மையை சமீபத்திய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆதி காலத்துல வாழ்ந்த சமூகம், மனித சமூகம் வேட்டையாடிகள் உணவு சேகரிப்பவர்கள் அப்படின்னு இருந்தது. அதாவது ஆங்கிலத்துல இதை ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் வேட்டையாடினாங்க, பெண்கள் உணவு சேகரிச்சாங்க. இதுதான் காலங்காலமா ஆய்வுகள் சொன்ன விஷயம். ஆனா சமீபத்திய ஆய்வு வேறொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு. அந்த ஆய்வுகள் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வேட்டையாடினாங்க. சிறு சிறு விலங்குகளை மட்டுமல்ல, மிகப்பெரிய விலங்குகளையும் பெண்கள் வேட்டையாடினாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப இது ஒரு பெரிய உண்மை. இது இவ்வளவு காலமா வேட்டையாடியது ஆண்கள், உணவு செய்கிறது பெண்கள் அப்படின்னு இருந்தது. இப்போ அது இல்லை, அதுக்கான ஆதாரம் இல்லை. ஆனா பெண்கள் வேட்டையாடியதற்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம மேலும் பார்க்கலாம். மனிதனின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி இது குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடக்குது. அந்த ஆய்வுகள் சொல்லக்கூடிய தகவல் மனிதர்கள் ஆதி காலத்துல ஹண்டர்ஸ் கேதரர்ஸா, உணவு வேட்டையாடிகள் உணவு சேகரிப்பவர்களா இருந்த காலத்துல பாலின சமத்துவம் இருந்தது. ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. வேலை பகிர்வுங்கிறது சமத்துவமா தான் இருந்தது. ஆணுக்கு இந்த வேலை, பெண்ணுக்கு இந்த வேலை அப்படின்னு எந்த பிரிவுமே இல்லை. எல்லாரும் எல்லா வேலைகளையும் செய்தனர். அப்படியே அந்த சமூகம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில தொல்பொருள் ஆய்வுகள் மூலமா தெரிய வந்தது என்னன்னா, பெண்மையை, தாய்மையை போற்றக்கூடிய ஒரு சக்தியாக அந்த காலத்து மக்கள் கருதினாங்க, போற்றினாங்க அப்படிங்கிறதும். இது எல்லாத்துக்குமே பெண்கள் வேட்டையாடிகளா இருந்ததற்கும் பெண்மையை போற்றியதற்குமான ஆதாரங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. 9000 ஆண்டுகள் பழமையான பெண் வேட்டைக்காரி. இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. பெருநாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான மனித எச்சம். இது விஞ்ஞானிகளை பெரிய அளவுல ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அது என்னன்னா, புதைக்கப்பட்ட ஒரு பெண். இவங்க 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டவங்க. அந்த புதைக்கப்பட்ட அந்த பெண்ணுடன் வேட்டைக்கான கற்கள், ஆயுதங்கள் அப்படின்ற வேட்டைக்கான கருவிகள் இருந்திருக்கு. இது ஆரம்பத்துல ஒரு ஆண் வேட்டைக்காரன், ஏன்னா அப்ப வேட்டைக்காரன் என்பது ஆண் தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த காலம், ஆண் வேட்டைக்காரன் நினைச்சாங்க. ஆனா பின்னால் ஆய்வு செய்த போதுதான் அந்த உடல் ஒரு பெண்ணுடையது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இது போல மேலும் பல பழங்கால வேட்டைக்காரர்களுடைய எச்சங்களை ஆய்வு செய்த போது சில சமூகங்கள்ல வேட்டையில பெண்கள் முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, வைக்கிங் போர் வீர பெண். இது ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற ஒரு கல்லறை. இந்த இடத்துல ஒரு கல்லறை நீண்ட காலமா ஒரு வைக்கிங் போர் வீரருடையது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க.
அந்த கல்லறையில வாள் இருந்திருக்கு, அம்புகள், 2 குதிரைகள் இருந்திருக்கு. அதன் பிறகு டிஎன்ஏ ஆய்வு செய்த போதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சது. அந்த எச்சம் ஒரு பெண்ணுடையது. அதனால பழைய வரலாறுல அந்த கால சமூகத்துல பெண்கள் போர் வீரர்களா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆய்வுகள் மூலமா தெரிஞ்சுட்டாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா பெண் சிலைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். தாய்மை சக்தியை போற்றக்கூடிய சிலைகள் இருந்திருக்கு, அந்த காலத்திலே வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம உலகத்துல பல பழங்கால இடங்கள்ல பெண் உருவ சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ரொம்ப பிரபலமான ஒன்று வீனஸ் ஆஃப் வில்லண்டோஃப். இந்த சிலை சுமார் 25,000 ஆண்டுகள் பழமையானது. இந்த வகை சிலைகள் பல இடங்கள்ல கிடைச்சதுனால சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆதி கால மனிதர்கள் பெண்மையை, தாய்மை சக்தியை மிகவும் முக்கியமாக கருதி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பெண்கள் ஆட்சி செய்தாங்களான்றது உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள். இப்ப வரைக்கும் அதற்கான உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனா பெண்கள் போற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன் அந்த காலத்துல ஆண் பெண் சமத்துவம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல நிலம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஆக சொத்துடைமை கண்ணோட்டம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு உணவை சேகரிச்சு கொண்டு வந்தா கூட அந்த உணவை சேகரிச்சவங்களே சாப்பிட மாட்டாங்க. வேட்டையாடி ஒரு விலங்கு கொண்டு வந்தாங்கன்னா அந்த வேட்டையாடின விலங்கு எனக்கு அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. யார் எதை வேட்டையாடினாலும், யார் எந்த உணவை சேகரித்தாலும் அந்த குழுவுக்குள் வைத்து அனைவருக்குமாய் பரிமாறப்படும். அதிகாரம் ஒருத்தர்கிட்ட கிடையாது, அதிகாரம் பரவலா இருந்தது. அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்துல பாலின சமத்துவம் இருந்தது. அது மட்டும் இல்ல, அப்ப ஒருவர், ஒரு குழுல இருக்கக்கூடிய ஒருவர் கைப்பற்ற முனைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழுல இருக்கிறவங்க உடனே அதை கட்டுப்படுத்திடுவாங்க. அந்த குழு விட்டு அவர் நீக்கப்படுவார். எப்படிங்கிறது வேற, அவர் நீக்கப்பட்டுருவாரு. இது பெரும்பாலும் அந்த குழுவில் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தவர்கள் அந்த காலத்துல ஆண்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆக இந்த குழு அமைப்பு எல்லாமே ஒரு பாலின சமத்துவத்தோட இருந்திருக்கு. சரி, இது எப்ப மாறுச்சு? எப்ப ஆண் உயர்ந்தவனாகவும் பெண் கீழே இருக்கக்கூடியவளாகவும் சமூகத்துல எப்போ இந்த வேறுபாடு தோன்றி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கிய போது. அதாவது காடுகள்ல இருந்த போது இருந்த நிலை வேற. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆற்றங்கரையோர நாகரிகம்லாம் வருது. அதன் பிறகு அவர்கள் ஒரு இடத்தில் குடியேறி அங்க விவசாயம் பார்க்க தொடங்குறாங்க. அந்த காலத்துல நிலம் சொந்தமாயிடுது, கால்நடைகள் சேருது. அப்ப அது ஒரு சொத்தாயிடுது. அதிகாரம் ஒருவர் கைது. அப்போ தன்னுடைய சொத்து, தன்னுடைய நிலம் அப்படின்னு ஒரு சொத்துடைமை கண்ணோட்டம் வரும்பொழுது அந்த இடத்துல ஆண் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் தாய் வழி சமூகமா இருந்தது போய் தந்தை வழி சமூகமா மாறுது. அப்போ ஒரு ஆணிடமிருந்து அவன் மகனுக்கு, அவன் மகனிடமிருந்து அவன் மகனுக்கு அப்படின்னு சொத்து கைமாறுது, அதிகாரம் கைமாறுது. அங்க பெண்களுக்கு அந்த அந்த காலத்துல சொத்து அவங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. ஆனா ஆதி காலத்துல பெண்களுக்கு அதிகாரமாக எதையும் சொல்லவும் எதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் பெண்ணுக்கு இருக்கு. அங்க எல்லாமே சமத்துவமா இருந்தது. அந்த காலம் மாறி இப்படியான ஒரு சூழல் வந்தது. இப்ப பெண் அடிமைத்தனம் அப்படின்னு பார்த்தா அது தோன்றிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த விவசாயத்தில் மனிதன் ஈடுபட துவங்கிய அந்த காலகட்டத்தில் தான் அப்படின்றத ஆய்வுகள் நிரூபிக்குது. இப்போ பண்டு அப்படின்ற ஒரு மொழி, ஒரு கிளை மொழிகளா ஒரு 68 குழுக்கள் அந்த மொழியை பேசுறாங்க. அந்த கிளை மொழிகளை அவங்கள வச்சு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்கள பேட்டி எடுத்து அந்த 68 சமூகங்களையும் பேட்டி எடுத்து அவங்க ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பண்பு மொழி பேசக்கூடியவங்களையே கால்நடை வச்சிருக்கிறவங்க ஒரு பிரிவினர் இருக்காங்க, கால்நடை வைத்துக் கொள்ளாதவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. அந்த கால்நடை வைத்துக் கொள்ளாத ஒரு பிரிவினர் பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே தாய் வழி சமூகமா இருக்கு. அதாவது தாய் முதன்மையா இருக்கிறாங்க, எல்லாத்துலயும் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா கால்நடை வைத்திருக்கக்கூடிய பண்டு சமூகங்கள் அந்த குழுக்கள்ல தந்தை வழி சமூகமா இருக்கு, அங்க முதன்மையாக இருக்கிறான். ஆக இந்த ஆய்வு மேலும் எதை நிரூபிக்குது? விவசாயம் தொடங்கிய காலத்தில் சமூக நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டது. சொத்துடைமை கண்ணோட்டம் வரும்பொழுது, அதிகாரம் ஒருவரிடம் குவிக்கப்படும் பொழுது சமூகம் மாற்று அப்படிங்கிற உண்மையை இந்த ஆய்வு மேலும் வலுவாக்கி இருக்கு. ஆக இப்படியான ஒரு சூழல்ல இருந்துதான்
ஆதி காலத்துல இருந்து தான் பெண்கள் அடிமைத்தனம் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப திரும்பி போராடி பல வெற்றிகளை குவிச்சிருக்கிறாங்க. சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிடத்தக்க முன்னெடுப்பு செய்து பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவங்க இருக்காங்க, வரலாறுல இடம் பிடித்தவர்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துவக்கம் பெண்களுக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வரலாறை கொண்ட நாம் நம்மால முடியாது, நமக்கு இது அப்பாற்பட்டது அப்படி என்று சுருங்குவது சரியா? இவ்வளவுதானா பெண்கள்? இல்லை, பெண் என்பவள் பேராற்று. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், இது பயனுள்ளதாக நீங்கள் கருதினால் எங்கள் காணொளியை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.